வணக்கம். ஆளுக்கு தூங்கலான்னு பார்த்தா இங்கே வந்து எழுப்பிட்டாங்களா? வணக்கம் வணக்கம். எங்களை தான் சொன்னீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திடீர்னு வந்து எங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே, என்ன இவ்வளோ அக்கறை திடீர்னு? எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அக்கறையா கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா சில விஷயங்களை உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு தோணுச்சு. என் மனசுல படுறத ஓப்பனா நான் இப்ப பேச போறேன். நடிகரை பத்தி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சொல்லியா தரணும்? இந்த எலெக்ஷன் திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில நடக்கிற போட்டி இல்லைங்க. நிஜமாவா சொல்றீங்க? இது தமிழ் மக்களுக்கும் பாசிச சக்திகளுக்கும் இடையில நடக்கிற யுத்தம். ஒன்னும் புரியலையே, என்ன சொல்றீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இது தமிழ் மக்களுக்கும் பாசிச சக்திகளுக்கும் இடையில நடக்கிற யுத்தம். நீங்க தான் பணம் காட்டு நிறையாச்சு, எந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டீங்கல்ல? ஓட்டவை விட கம்மியான ஓட்டு வாங்குற ஒரு கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியை மிரட்டி மிரட்டியே தமிழ்நாட்டோட உரிமைகளை மொத்தமா பறிச்சுக்கிட்டு இருக்கு. நம்பவே முடியலையே. நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலைய வட மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு தூக்கி கொடுக்கறாங்க. நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, தூக்கிடுவான். நீட் மாதிரி எக்ஸாம் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க விடாம பண்றாங்க. அவங்க நடிப்பு. நம்ம விவசாயிகளுடைய நிலத்தை புடுங்கி அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க. எதிர்த்து போராடுற மக்களை அடிச்சு விரட்டுறாங்க. நாம என்ன சாப்பிடணும், நாம என்ன மொழி பேசணும், மொழியா உங்க மொழியா, நம்ம யார கல்யாணம் பண்ணணும், நம்ம குழந்தை என்ன படிக்கணுங்கிற வரைக்கும் அவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியவங்க அவங்க காலில் விழுந்து கிடக்குறாங்க. அவரை தானே சொல்றீங்க? இதை இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வளங்கள், நம்ம மொழி, நம்ம சுயமரியாதை, நம்ம சமூக நீதி. சமூக நீதினு பார்த்தா அதுக்கே அவங்க அப்பா பேரு உங்க அப்பா தான் பேர்லாம் வைக்கிறீங்க. நம்ம அடையாளங்கள். எங்க பரம்பரையா நாங்க எங்க படிச்சு எங்க பிள்ளைகளோட படிப்புகளை மண்ணாளி போடுற மாதிரி கல்லர் பள்ளியை மோடல் ரெடி பண்ணிட்டீங்க, கல்லர் விடுதியை பிடிக்கிட்டீங்க, கேட்டா சமூக நீதின்றீங்க. எல்லாம் செதிஞ்சு போயிடும். இதை தடுக்கணும்னா நாம அவங்களை எதிர்த்து நிக்கணும். எங்க அடையாளத்துல அழிஞ்சிட்டு வெக்கம் இல்லாம எப்படி எல்லாம் பேச முடியுது? அவங்க கொட்டத்தை அடக்கணும். அதுக்கு உங்களுடைய ஓட்டு தான் உங்க ஆயுதம். நான் முதல்ல எங்க டிஎன்டியை கொடுங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். தான் சொல்றீங்களா? மாநில உரிமைகள் முழுமையா பாதுகாக்கப்படும். சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும். நாடு ஊர போத கலாச்சாரத்தை பெருக்கிட்டீங்களே. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். காலை மதியம் நேரமே இல்ல, 24 நேரம் போதையில தான் இருக்காங்க இளைஞர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். எனக்கா என் முட்டா பையன், நீங்க பேசுங்கய்யா. திமுக இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு எதிரணியினர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புறாங்க. ஓ மயன் ஜனநாயகத்தை ஒழிப்பன்னு சொல்லுவேன்,